ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோவை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சென்னை தாம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு 1,11,281 வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியடைந்த வேட்பாளர் கில்லி சரத்குமார் தற்போது மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக உள்ளார். ஆன்டி ட்ரக் ரன் 2026 என்ற போதையில்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீடு திரும்பிய நிலையில் குடும்பத்துடன் வீடியோ ஒன்றை எடுத்து வெளியிட்டிருந்தார். ஆனால் அவர் இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு காரணம் தக் லைஃப் மூவ்மெண்ட் என 2 வருடங்களுக்கு முன்பு அவர் இன்ஸ்டாவில் வெளியிட்ட வீடியோதான். அதில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி நடந்து கொண்டிருந்த போது செல்போன் ஸ்கிரீனில் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஏதோ வெள்ளை பவுடரை தேய்த்துக் கொண்டிருந்தார். இன்னொரு கையில் ஒரு 500 ரூபாய் நோட்டை வைத்திருக்க, மருந்து பறக்காமல் இருக்க தன் கைப்பையை வைத்து அவரது மனைவியும் உதவியிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி உயர் ரக போதை வஸ்துக்களை எல்லாம் பயன்படுத்திவிட்டு இன்று போதையில்லா விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளரா என்றும் கில்லி சரத் இதுவல்லவா கெட்டிக்காரத்தனம் என பலரும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இப்படி பல கருத்துக்களும் அமைச்சர் கில்லி சரத்குமாருக்கு எதிராக கிளம்ப, தான் தன் மனைவி மகளுடன் அது என் பொண்ணு மாத்திரை முழுங்க மாற்றான்னு மனைவி சொல்ல, அதுக்காக முழு மாத்திரையை தூளாக்குனதுதான் அதுல இருக்கு என சொல்ல, அவரது மனைவியும் எங்கள் மகளுக்கு 1.5 வயசு இருக்கும்போது டாக்டர் தான் இப்படி மாத்திரையை நசுக்கி கொடுக்க சொன்னாங்க என வீடியோ ஒன்றை வெளியிட்டனர். நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோவை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை தப்பா பேசுறதுக்கு அதையும் வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க. இந்த விளக்க வீடியோவிற்கு பிறகு வேகம் எடுத்த நெட்டிசன்கள், ஸ்டேடியத்தில் எடுத்த வீடியோவிலையும் போட்டோவிலையும் நீங்க, உங்க மனைவி, 2 ஃப்ரெண்ட்ஸ் என 4 பேர் தான் இருக்கீங்க, குழந்தையவே காணோம், வீட்டில் இருந்த பாப்பாவுக்கு எதுக்குங்க இங்க வந்து மாத்திரையை நசுக்குனீங்க என்றும், சரி அப்படி மாத்திரை நசுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தக் லைஃப் மூமெண்டா என இன்ஸ்டா ஸ்டோரி குறிப்பிடப்பட்ட விதம் குறித்தும், பொதுவாக 1.5 வயது குழந்தைகளுக்கு மாத்திரைகள் இல்லாமல் டானிக் போன்றவைகளைத்தானே மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் என கேள்விக்கணைகளை வீசி வருகின்றனர். NCB ஆஃப் இந்தியா தாமாகவே விசாரணையை தொடங்கி இது தொடர்பான உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட வீடியோவில் இருப்பது நாங்கள்தான், ஆனால் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது என கூறியுள்ள நிலையில் இது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியுள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.